எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி இப்போ கான்சிட்டி 25வது நாள் நான் நடிக்க வந்த காலத்துல 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போதான் எங்களை கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்கு நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்க எல்லாரும். உங்க எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்க வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்த ஒரு யூடியூப்காரர் சொல்றார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தா படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன், ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடிவக்கரசியம்மா இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ நான் திருப்பி படிக்கிறேன், இதை மறந்தா கூட போய் எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நினைச்சாங்க. இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நினைச்சாங்க, இவங்க நினைச்சாங்க, அவங்க நினைச்சாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலயாவது தினத்தந்தியில ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படிச்சா ஆஹா அப்ப வடிவக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க தயவு செஞ்சு. நீங்க சொல்றீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்ல எல்லாம் வடிவக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்க எல்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க.